வெல்கம் பேக் டு கல்வி வளா யூடியூப் சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறது முதல் திருப்புதல் தேர்வுக்கான 12வது வகுப்புக்கான தமிழ் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக போட்டிருந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து தான் மோஸ்ட்டாக கவர் ஆகிருக்கு. அண்ட் தென் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கூட வரக்கூடிய அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லி கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் வந்து திண்ணியர் என்பதன் பொருள், அப்புறம் அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல், அப்புறம் வெள்ள சமவெளிகள் அழிய காரணம், அப்புறம் படிமம் என்பதன் பொருள் என்ன, அதே மாதிரி சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க, உலக புவி நாள் எது. ஸோ 1 மார்க் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம 1 மார்க் வந்து ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணிவிடுவீங்க. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஸோ எவையேனும் 3 அடுக்கு விடை தருக. ஸோ பகுதி 2 பிரிவு 1ல் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்குக. இது வந்து ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இதை வந்து பப்ளிக்கில் இந்த ஒரு கொஷினை வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அது வந்து வரும், ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. இறைமகனாரின் இன்னல்களை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர். அப்புறம் வந்து கல்வி விழா ஒளி விழா விளக்கம் தருக. அப்புறம் வறுமையும் சிறுமையும் தருவது எது. இப்போ பிரிவு 2ல் வந்து கீழ்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. 20வது கொஷின், பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும் என் சான்று தருக. 21வது பருவத்த பயிற்சி நேர மேலாண்மையோடு பொறுத்து எழுதுக. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அந்த நேர மேலாண்மையிலேருந்து ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பப்ளிக்கில் சொல்கிறேன். ஓகேங்களா? பிரிவு 3ல் சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க தலைமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்லிருப்பினை பிரித்தும் சேர்த்து இவ்விரு தொடர்களை அமைக்க. அதே மாதிரி ஒன்றனுக்கு பகுபத ஒடுக்கம் தருக. தொழுதனர் 2வது வந்து அறுத்து அப்படின்ற மாதிரி இருக்குது. கலைச்சொல் அனிமேஷன் என்ன, மினிமல்ஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அது நீங்கள் வந்து ஈஸியாக எழுதிடுவீங்க. அதே மாதிரி தொன்பம் விளக்கம் தருக. அதே மாதிரி வந்து பகுதி 3 பிரிவு 1ல் வந்து வருபவர் எவராயினும் நன்றி செலுத்தி இடம் சூட்டி பொருள் தருக. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை, வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து அப்படின்றது நம்மளோட தமிழில் பண்பாடு, ஒரு கலாச்சாரம். அதனால் வந்து இது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ சடைவாய் தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமையை எழுதுக. அதே மாதிரி மூன்றான காலம் போல் ஒன்றியவை ஏன் விளக்குக. சூதும் கல்லும் கேடும் தரும் திருக்குறள் வழி விளக்குக. பிரிவு 2ல் சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களை இன்று நிலைத்திருப்பவனை குறிப்பிடுக. அதே மாதிரி திரைப்பட காட்சியின் ஆற்றலை சான்றுவோம். இந்த திரைப்படத்திலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்பாகவும் விளக்குக. அதே மாதிரி பிரிவு 3ல் வந்து செவியுருவ துறை சான்றுடன் விளக்குக. சொல்பொருள் பின்வரும் அணி அல்லது உவமை அணி சான்றுடன் விளக்குக. ஸோ இந்த 2 அணியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நம்ம அப்பப்போ சொல்கிறது தான். ஸோ சொல்பொருள் பின்வரும் அணியோ உவமை அணியோ. ஓகேங்களா? ஸோ 41வது கொஷின், இலக்கிய நயம் பாராட்டுக. ஸோ அது நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்ட் 4ல் வந்து இரு பக்கங்கள் பிக் கொஷின். ஸோ இதில் வந்து கவிதை நடிகை கடமை ஆகியல் கூற்று எடுத்துக்காக விளக்கு. திரைப்படத்துறை என்பது 1000 பேரை காப்பாற்றும் தொழிலா அல்லது கலை சங்கமா. உங்களையும் பார்வை பாருங்கள், 3 மகளையும் ஸோ கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பிக்கையும் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் அதில் வந்து நல்லா வந்து பார்த்துக்குங்க. அதே மாதிரி வந்து உரிமை தகும் கதையில் சகோதரர்களோடு ஒன்றியாமல் இருந்தால் கதையை தொடர்ந்து எழுதி முடிக்க. அந்த கொஷின் அதை வந்து பார்த்துங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் ஃபுல்லாகவே வந்து இதில் கவர் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து காய்நெல் அறுத்து என தொடங்கும் புறநாட்டு செயல் எழுதுக. அதே மாதிரி அரண் என முடியும் திருக்குறள் எழுதுக. ஸோ இதுதான் வந்து நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ நல்லா தரவாக வந்து படிச்சுக்கோங்க. டிஸ்ட்ரிக் வைஸாக கொஷின் பேப்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்கும் வந்து டைம் டேபிளும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாேருக்கும் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.